என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காட்டி அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கடையம் கல்யாணிபுரத்தை சார்ந்தவர் பாலமுருகன். இவர் மீது 40க்கு மேற்பட்ட வழக்கில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவருடைய மனைவி ஜோஸ்பின் விஷம் குடித்து ஒரு 10 தினங்களுக்கு முன்பு இறந்துட்டாங்க. அவருடைய உடலை இன்னும் வாங்கலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதையடுத்து தனிப்படை போலீசார் அவர் வீட்டிற்கு தேடி சென்றனர். அதற்குள் பாலமுருகன் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு கடையம் ராமநதி அணை அருகே உள்ள சுமார் 1000 அடி உயரமுள்ள மலைக்குன்றிற்கு சென்று விட்டார். இதையறிந்த போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மலைப்பகுதியை சுற்றி வளைத்தனர். பாலமுருகன் மலைக்குன்றின் உயரமான பகுதிக்கு சென்று மறைந்து கொண்டார். போலீசார் மலையை சுத்து போட்டதை அறியாத பாலமுருகன் மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருந்துள்ளார். திடீர் என போலீசார் வரும் சத்தம் கேட்டு பாலமுருகன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அரை நிர்வாண நிலையில் அவரது மனைவி தப்பி ஓட முயற்சித்த போது பெண் போலீசார் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, 4 பேர் நிர்வாணமாக கொண்டு போய் விட்டீங்கன்னு சொல்லி, இந்த காரணத்தினால நான் என் குழந்தைங்க எல்லாருமே விஷத்தை பிடிச்சி ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம். எனக்கெல்லாம் ஊருக்கு உத்தரவாதம் கிடையாது. என் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் பேசுகிற சூழ்நிலை வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். வேறு யாருன்னா அந்த நியூஸை நீங்கள் போடுவீங்களா? ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி பச்சையெல்லாம் நியூஸ் போடுவீங்க. எனக்கு கண்டிப்பாக என்னை கூட்டு போன போலீஸுக்கும் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அதேமாரி எல்லா நியூஸ்லையும் சேனலில் போட்டவங்களும் எனக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த நியூஸ் போட்டவங்களும் இந்த போலீஸ்காரங்க என் உயிர் போகிறதுக்கு முக்கால்வாசி காரணம். எவ்வளவோ அவமானம் கொடுத்தாங்க, அதை தாண்டி தானே நான் வந்தேன். ஒரு பொம்பளைனா அதுக்கு இப்படிலாம் நியூஸ் போட்டால் அந்த பொண்ணு வெக்கம் எதுவுமே இருக்காதா? இன்றைக்கி என்ன போட்டவன் அடுத்தாப்புல என் பிள்ளைய போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு இது மீது தெரிஞ்சே ஆகணும். என் உயிருக்கு போச்சுன்னா இதுக்கு அபராதம் கட்டியே தீரணும். இது உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு தீரணும். அதாவது சன் நியூஸில் வெளியிட்ட ஒரு செய்தியாலையும் கடையம் காவல்துறை அதாவது பாலமுருகனை தேடி வந்து அவரை பிடிக்க முடியாத சூழலில் அவருடைய பாலமுருகன் மனைவிக்கு பல தொந்தரவு கொடுத்தனால அந்த தொந்தரவு தாங்க மாட்டாமையும் இப்போ இப்படி சன் நியூஸில் இப்படி ஒரு நியூஸ் வெளியிட்டாங்களே, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே, அவதூறாக எல்லா மக்களும் கொண்டு போகிற மாதிரி இப்படி ஒரு நம்மளை கொச்சப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அந்த மன உளைச்சல் தாங்க மாட்டாமல் ஜோஸ்பின் மட்டுமல்லாமல் அவருடைய 2 பெண் குழந்தையிலும் மூத்த பொண்ணுக்கு 14 வயசு நடக்குது, இளைய பொண்ணுக்கு 12 வயசு நடக்குது, அந்த பையனுக்கு 10 வயசோ 8 வயசோ சொல்லப்படுது. இந்த மேற்கொண்டு அந்த 2 பெண் குழந்தைகளும் சீரியஸ் கண்டிஷனாக இருக்கிறதாகவும் ஐசியூவில் வச்சுருக்கதாகவும் அங்கேருந்து நமக்கு சொன்ன தகவல் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அந்த ஜோஸ்பின் இறந்துட்டாங்க. அதாவது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி காட்சி வெளியிட்டிருக்காங்க. அதை நேற்று நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அதாவது காவல்துறை
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க குடும்பத்தை வந்து தொந்தரவு செய்கிறதும், அவங்க குடும்பத்தை போய் டார்ச்சர் பண்ணுறதும், அவங்களோட உறவினரை போய் டார்ச்சர் பண்ணுறதும், இந்த குற்றவாளி கிடைக்கல அப்படின்னா அவங்களோட அண்ணன் தம்பி சகோதரி மீது வழக்கில் போடுறன்ற பேரில் பொய் வழக்கில் நிறையா புனைய போடுறதும் இது தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. அப்படித்தான் அதாவது பாலமுருகனுடைய தம்பி மீதும் காவல்துறை கடையம் காவல்துறை பல்வேறு பொய் வழக்கில் வந்து போட்டிருக்கதாக அந்த தம்பி வந்து நேற்று நம்மள்ட்ட பேசும்போது சொன்னாப்புல, என் மேலே அதாவது எங்கள் அண்ணன் கிடைக்கலன்னா என் மேலே தானே வந்து வழக்கில் இப்போ வந்து காவல்துறை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இனி ஏதாவது ஒரு புட்டப் கேஸ் என் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அண்ணன் கிடைக்கலங்கிறக்காண்டி நீ என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு வந்து நான் கருது மிஷின் ஓட்டுறது, ஜேஜிபி ஓட்டுறது, நான் ஒரு டிரைவர்னே அப்படின்ற மாதிரி அந்த தம்பி வந்து சொல்கிறான். அப்போ காவல்துறையோட நெருக்கடி எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு பண்ண அந்த இன்னல்கள், அதாவது என் புருஷன் கிடைக்கலங்கிறக்காண்டி எனக்கு வயசுக்கு வந்த பெண் இருக்குது, நாளைக்கு அந்த பெண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க மாட்டான்னு எனக்கு என்ன நிச்சயம் இருக்குது. இதோட உண்மைத்தன்மை தெரியாமல் சன் நியூஸில் இப்படி ஒரு கேவலமான ஒரு செய்தியை வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, என்னோட சாவுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு வீடியோ மூலியமாக வாக்குமூலம் கொடுத்துரும் வீடியோ வந்து வெளியிட்டு போயிருக்காங்க. ஆனால் காவல்துறை யாருக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியும் கைது செய்யணும், உங்கள் அண்ணன் எங்கே இருக்கேன் சொல்லு அப்படின்னு அவங்க தம்பியும் குடைச்சல் கொடுக்கறதாகவும், அவங்க கூட பிறந்த சகோதரிகளை பிடிச்சி தொந்தரவு பண்ணுறதாகவும் நேற்று ஒரு காணொலி வந்து பார்த்துருப்போம். அவங்க தங்கச்சியும் அந்த விஷயத்தை தான் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. காவல்துறை எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு எங்களெல்லாம் போட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண் என்பதற்காண்டியே இந்த சமூகத்தில் பிறந்தவன் என்பதற்காண்டியே காவல்துறை சாதி ரீதியாக எங்களை வந்து இப்படி துன்புறுத்துறாங்க, இப்படி சாதி தொழிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு அவங்க தம்பி. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஊடகம் என்பது மக்கள்கிட்ட முடிஞ்ச மட்டும் நல்ல விஷயங்களை கொண்டு போக முடியலாட்டியும் கெட்ட விஷயங்களை தயவு செஞ்சு கொஞ்சமாவது நாகரிகமாக பேசுங்க. அந்த செய்தி வாய்ச்ச ஒரு பேர் வந்து வேல்ராஜ்னு நினைக்கிறேன். சரி, அதுவும் உண்மையான பேரா வேற பேரான்னு தெரில. இவர் முன்ன வந்து பாலிமரில் வந்து குப்பை ஓட்டிகிட்டு இருந்தார். எந்த சாதியில் கொலைகாரன் இருந்தாலும் சரி, கொலைக்காரன் இருந்தாலும் சரி, இல்லை வந்து கற்பழிப்பு கேஸில் போனாலும் சரி, அவங்களெல்லாம் வந்து ரவுடி அப்படின்னலாம் வந்து சொல்ல மாட்டார். அது எந்த சாதியாக இருந்தாலும் சொல்ல மாட்டார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வழக்கில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மூச்சுக்கு 300 தடவை ரவுடிங்குவார். அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டு, அதாவது டிஆர்பியும் போகணும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அவங்க முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுக்கணும், நல்லா பார்வையாளர் போயிருக்கு அப்படின்ற பேர் எடுக்கணுங்கிறக்காண்டி அவளை வக்கர புத்தியாக வந்து ஒளிப்பதிவு வந்து செய்வாப்பில். அப்பேற்பட்டால் தான் இந்த வேல்ராஜுங்கிற நபர். அவரோட நம்பர் கேட்டிருக்கோம், இன்னும் கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சா யாராவது வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புங்க. அவர்கிட்ட ஒரு 4 வாரத்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது அந்த செய்தி வச்சிங்களேன் சன் நியூஸில், அதாவது அவங்க புருஷனை வந்து காவல்துறை வந்து பிடிக்க மாட்டாங்கனால ஓயாமல் அவங்க அந்த பெண்மணிக்கு தொந்தரவு கொடுத்தனால இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாலமுருகனோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவரோட காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துறான்னு போச்சான். மைனாப்போட கதைப்பாணியில் வந்து அவர் தப்பிச்சு போயிட்டாராம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் நடத்துறதுக்கு யார் இவங்க புருஷனோட குடும்பம் நடத்துறதுக்கு ஏதோ மலைப்பக்கட்டு போச்சான். அங்கே தேடி போனால் காவல்துறை திக்குமுக்கா தேடி தெரிஞ்சாங்களாம். இப்போ நைட்டில் போய் தேடி தெரிஞ்சிங்களா காவல்துறை? சரி இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? அப்படி போய் தேடி தெரிஞ்சா வந்து சொல்லப்படுது. இதில் அற நிர்வாணத்தோட்டே அவங்க மனைவி வந்து இருந்தாலும் சொல்லப்படுது. எப்படி வயசுக்கு வந்து 2 பிள்ளைகளை இங்கே வீட்டில் விட்டு போட்டு காட்டுப்பகுதிக்கு இது இங்கேருந்து மட்டும் புருஷன்ட்ட கண்டக்ட் பண்ணி டேரெக்டாக போயிடுச்சு. ஏன் அந்த பாலமுருகனோட மனைவியோட நம்பர் காவல்துறை இருக்காமல் இருக்காதே? ஒருவேளை அவங்க மனைவிக்கு ஃபோன் அடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்பரை ட்ரேஸ் பண்ணுவீங்களா? ட்ரேஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அப்படி இருந்தால் பிடிச்சிருந்துருக்கலாம்ல. அப்போ ஒரு பெண் மீது எந்த அளவுக்கெல்லாம் பொய்யான தகவலை ஊடக வாயிலாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சன் நியூஸ் அவ்வளோ மட்டமாக கேவலமான ஒரு செய்தியை போட்டிருக்குது. அதை நான் நேற்றே போட்டிருந்து கேட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த பெண்ணு இறந்து போச்சு. ஒரு குடும்பம் அழியிறதுக்கு இந்த சன் நியூஸு தொலைக்காட்சியில் இந்த ஒளிப்பதிவு செஞ்சாப்பிள்ளைய அவரும் என்ன இந்த இடையூறு பண்ண இந்த கடையம் காவல்துறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு, அவர் மீது 1008 வழக்கில் இருக்கட்டும், அந்த குற்றவாளிகளை முடிஞ்சால் நீங்கள் தப்பிச்சு ஓடுறாப்புல சுட்டு என்கவுண்டரோட பண்ணி முடிச்சிருந்தா கூட சோழி முடிஞ்சு. ஏன்னா அவர் பல குற்ற வழக்கில் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி தப்பிச்சு ஓடினாரு, நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம்னா கூட நீங்கள் கேஸை போலீஸ் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு அவரை தப்பிக்க வைக்கிற மாதிரி தப்பிக்க வச்சுவிட்டு அவங்க குடும்பத்தை போட்டு தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல், அவங்க தம்பியை பிடிச்சி தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல், அவங்க கூட பிறந்த சகோதரியை தொந்தரவு கொடுத்துருக்கீங்க காவல்துறை. இது எல்லாமே அவங்க பேசுகிற அடிப்படையில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம். ஏன்னா அவங்க பேசக்கூடிய அந்த வீடியோ நேற்று கூட நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த
ஆட்கள்லாம் என்ன வேணாலும் நீங்கள் வந்து காவல்துறை வந்து பண்ணலாம். இதே மற்ற சமூகத்தில் எத்தனையோ கொலைகாரன் இருக்கேன், கொள்ளைக்காரன் இருக்கேன், அவனெல்லாம் அந்த காவல்துறைகளை தேடி தேடி இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நாங்கள் பார்த்ததில்ல, ஒரு நியூஸோட பார்த்ததில்ல. அதே போல் இந்த செய்தி வச்சானே ஒரு பரதேசி நாய், ஒரு பெண்ணை அது அற நிர்வாணத்தில் இருந்துச்சு, அதை வந்து காவல்துறை வந்து விரட்டி போனாங்க, அப்புறம் பாதுகாப்பாக பிடிச்ச கொண்டு வீட்டில் கொண்டே விட்டாங்களாம். ஏண்டா கொஞ்சம் கூட அறிவில் உன் வீட்டில் உன் அக்கா தங்கச்சியாக இருந்தால் நீ இப்படி செய்தி வாசிப்பியாடா? உன் சொந்த பந்தமாக இருந்தால் இப்படி செய்தி வாசிப்பியாடா? மானங்கட்ட நாயை, உங்களோட டிஆர்பிக்காண்டி ஒரு பெண்ணை வந்து இப்படியா? இது ஏன் சமூகத்தை சார்ந்த பெண்ணுங்கிறக்காண்டி சொல்ல, எந்த சமூகத்து பெண்ணையுமே இந்த மாதிரியெல்லாம் வார்த்தையில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்படி பெத்த பிள்ளைய 3 பிள்ளைகளை விட்டுவிட்டு காட்டுக்குள்ள போய் புருஷன் ஓடி போய் இருந்துச்சோ, இதை வந்து சரி அப்புறம் அப்போ இருக்கக்கூடிய காவல் தேடி பண்ண எப்படியா அந்த பெண்ணை விட்டுவிட்டு அந்த பையன் எப்படி தப்பிச்சவைய? அப்போ எந்தெந்த பொய்யெல்லாம் உங்களால் கட்டுக்கதைகள் வந்து சொல்ல முடியுமோ எல்லாமே ஊடகத்துவையில் சொல்லிடுவீங்க, அப்படி தானே? நீங்கள் போட்ட கதை, திரைக்கதை, வசனத்தில் இன்றைக்கி ஒரு பெண் இறந்து போச்சு. இப்போ நான் அந்த தப்பிச்சு ஓடினாப்பிலே பாலமுறையன் அவருக்காண்டி நான் அந்த கருத்து வந்து பதிவு செய்யலை. அந்த சன் நியூஸ் போட்ட நியூஸை பார்த்தோன்னே நமக்கே அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. அவன் வீட்டில் இருக்க அக்கா வந்து அவன் பொண்டாட்டியாக இருந்தால் அப்படி பேசுவானா? அற நிர்வாணத்தோட காட்டுக்குள்ளே போனாலாம், வயசுக்கு வந்து 2 பிள்ளைகள் விட்டுட்டு அவங்க புருஷன்ட்ட படுக்கிறக்கு இங்கே போச்சா அந்த பெண்மணி? இப்படி நீங்கள் செய்தியை போட்டுவிட்டு அதை பார்த்துட்டு அதை விஷத்தை குடிச்சு அந்த பெண் செத்து போச்சு. அவங்க 2 பொண்ணுங்களும் வந்து கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 14 வயசுன்னு சொல்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கு 12 வயசுன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் சின்ன பையன் குடிக்க மாட்டேன்ட்டானா, அதனால் அவன் தப்பிச்சான். இல்லைன்னா குடும்பமே தரிசாக போயிருக்கும். இப்போ இந்த பாலமுருகனை பிடிக்க முடியலன்னு பாலமுருகன் தம்பியை தேடி தான் காவல்துறை என்னையை தேடிட்டு இருக்காங்கண்ணே. இப்போ பார்த்தா அவர் நம்பருக்கு காலைல ஒரு தகவல் கேட்கலாம் போன அடிச்சா அவரோட நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது. எங்கே இருக்காப்புல ஒருவேளை காவல்துறை கை செஞ்சுட்டாலும் தெரியல. அப்போ காவல்துறை அதாவது அப்பாவிகள் மீதும் உண்மையிலே குற்ற வழக்கு செய்யக்கூடிய ஆட்களை அவங்க மீது வழக்கில் போடுங்க, பதிவு செய்யுங்க, அவங்கள தண்டனை பெற்று கொடுங்க, மாற்றுக்கிறதே இல்லை. காவல்துறை சரியான முறையில் ஒவ்வொரு குற்றவாளியை சார்ஜ் ஷீட் பண்ணால் எப்படி குற்றவாளி வெளியில் வருவான்? அந்த வழக்கை கூடிய வரையிலே முடிச்சு அவனுக்கு தண்டனை ஆகிப்போச்சுன்னா, ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தன் குற்ற வழக்கில் ஆறானா அவனை குறைஞ்ச வச்சு ஒரு 6 மாதத்தில் வழக்கை நடத்தி முடிச்சு அவனை சிறைக்கு தள்ளுங்க, குறைஞ்ச வச்சு 10 வருஷம் போடுங்க, குற்றம் கம்மியாக முடியல. ஒருத்தன் கொலை பண்ணுறேன், அடுத்த 6 மாதத்தில் வெளில வரான், 1 வருஷத்தில் குண்டாசு உடைக்கிறான். அப்போ காவல்துறை என்ன இங்கே வேலை செய்யுது? அப்போ அப்பாவிகளை தேடி தேடி வழக்கில் போடுறதும் அவன் மேலே அடுத்தடுத்து புட்டப் கேஸ் போடுறது, இது காவல்துறை தொடர்ந்து இந்த வேலைகளை வந்து செய்யுது. ரொம்ப வருத்தம் அளிக்குது. அப்போ காவல்துறையும் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி அவனை தப்பிக்க வச்சிங்க? பத்தாக்கு இந்த பாலமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது பல்வேறு வழக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேரள ஜெயிலில் தான் இவர் இருந்திருக்காப்புல. தமிழ்நாட்டு திருநெல்வேலி கோர்ட்டுக்கு இதுக்கும் சொல்கிறாங்க, விசாரணைக்கு ஆஜர்படுத்துறதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்காங்க. ரிட்டன் போகும்போது தான் தப்பிச்சதாக வந்து சொல்லப்படுது. அப்போ காவல்துறை கையில் என்ன இருந்துச்சு? லத்தி கம்பு தான் இருந்துச்சா? உங்கள்கிட்ட ஒரு கன்று கொடுத்துருப்பாங்களே, கண்டிப்பாக ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்று முன்ன கூட தான் அந்த வலையெல்லாம் போடக்கூடாது, அவங்கள வந்து மதிக்கணும் பண்ணுற மாதிரி கூட ஃப்ரீயாக விட்டோம்னோட வச்சுக்கோங்களேன். துப்பாக்கி வச்சுருப்பீங்கல்ல, ட்ரைனிங் எடுத்து தானே காவல்துறை வந்தீங்க. அவன் தப்பிச்சு விட்றானா, காலில் ஏன் சுட்டுருக்கலாமே, சுட்டு பிடிச்சிருக்கலாமே அவனை, ஒருவேளை இருட்டில் தப்பிச்சிட்டானோ? கூட்டு போயிட்டு ரிட்டன் அவனை கூட்டு போக சரி. அதாவது டியூட்டியில் கவனக்குறைவாக இருந்தது காவல்துறை. அப்போ கவனக்குறைவாக இருந்த இந்த காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணணும். என்ன, அந்த அக்யூஸ்டை பிடிக்கிற வரைக்கும் சஸ்பென்ஸில் வச்சே அவங்களுக்கு வந்து பண்ணணும். அசால்ட்டாக இருந்த அவங்க தானே. இதில் காவல்துறை போய் அந்த பெண்மணிகளை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பாலமுருகனை வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணாலும் சரி, அடித்தாலும் சரி, துன்புறுத்தினாலும் சரி, எப்போ சொல்கிற மாதிரி தப்பிச்சு ஓட போனார், தடுக்கி விழுந்துட்டார், கையால் உடஞ்சிருச்சு, அப்போ நீங்கள் அவரை பிடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொண்ணோட உயிர் போச்சு. நேற்று அனுப்பிச்சுட்டாங்க இந்த செய்தி. நம்ம இந்த வேலைக்கு ஒரு வாரமாக கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு நம்ம வேலைக்கு போகிறனால நம்ம எந்த வீடியோ சரியாக நம்ம பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் வேறு. இன்றைக்கி ஒரு பெண்ணோட உசுறு போச்சு, 2 பெண் குழந்தைகளும் கவலைக்கிடமாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அந்த பெண்ணு பிழைக்கலையான்னு தெரில. இன்றைக்கி ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டிங்களா காவல்துறை? இந்த பாவத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்க. நாளைக்கு உங்கள் பேரப்பிள்ளைக்கு வரும். என்ன, நாளைக்கு உங்கள் மகனோ மகளோ கல்யாணம் உங்களுக்கு பேரப்பிள்ளை வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எத்தனை குடும்பத்தை அழிக்கிறீங்களோ அதோட இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதே காவல்துறையில் எத்தனை நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ரொம்ப வருத்தம் அளிக்குது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டிங்க. அப்படி நான் மீண்டும் சொல்கிறேன், பாலமுருகனுக்கு சப்போர்ட்டிவாக இந்த வீடியோ கிடையாது. இறந்த அந்த பெண்ணுக்காண்டி. ஏன்னா அந்த பெண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்குது. நியூஸ் வந்து இப்படி என்னைய தப்பாக போட்டாங்க, சப்போஸ் எனக்கு ஒன்று நடந்தால் இவங்க தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குது. நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் சரியில்லைன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 78 இயக்கம், 70 இயக்கம், 20 இயக்கம், 30 இயக்கம் சொல்கிறாங்க. எதுக்கு இந்த இயக்கம் இருக்குன்னு தெரில எனக்கு.
இதே மாற்று சமூகத்திலலாம் பாருங்கள், கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ஒன்று கூடுறான்னு பாருங்கள். பிராணி ஒரு பெண்ணு இறந்து போச்சே, இதுக்காவது ஒன்று கூடுவேன்னு பார்க்குறோம். ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த செய்தி வாய்ச்ச அந்த ஈனம் என்ன வார்த்தை சொல்கிறானே தெரில, ரொம்ப அருவருக்கத்தக்கமாக இருக்குது. நிர்வாணத்தோட்ட இருந்தாங்க, நிர்வாணத்தோட ஓடிச்சு, கொண்டே வந்து வீட்டில் விட்டுட்டாங்க, காவல்துறை பிடிச்ச கொண்டே. என்ன சொல்கிறேனே தெரியல, ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஸோ சமூக அமைப்புகள் கண்டிப்பாக அதை வந்து கண்டிக்கணும். ஏன்னா இறந்த பெண்ணுக்கு ஒரு நீதி வேணும். இது வரைக்கும் யாருமே இது சம்மந்தமாக எதுவும் பேசலைன்னு வேறு சொல்லப்பட்டானே. கண்டிப்பாக நீங்கள் மூவேந்தர் மீடியாவில் போடுங்க, அப்படியாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கட்டும். அந்த தம்பி பேசின ஆடியோவும் இதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள். ரொம்ப அவ்வளோ மன உளைச்சலாக அவன் பேசுகிறான். மீண்டும் ஒரு காலில் சந்திக்கிறேன். நன்றி.